ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கொஞ்சமாக சோம்பு, இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். நான் வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா வதக்க போகிறோம். பிரியாணிக்கெலாம் வதக்கம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வதக்க போகிறோம். நல்லா வதங்கினா தான் இந்த சுக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம இதுலேயே மிளகாய் பொடி மஞ்சத்தூளெல்லாம் போடும்போது கொஞ்சம் கருகிற மாதிரி கூட ஆகிடலாம். ஏன்னா நம்ம நல்லா வதக்கிட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, போதும். ஆட் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இது இல்லை அப்படின்னா ரெட் சில்லியும் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நல்ல வாசனையெல்லாம் போகணும், மிளகாய் பொடி வாசனையெல்லாம் போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலேயே நம்ம கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நல்லா பிரட்டியாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் 2 பத்தை தேங்காய் மட்டும் அரைச்சி அதோட பால் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு டம்ளர் தான், ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தான் பால் எடுத்திருப்பேன். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேங்காய் பால் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் பால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்க போகிறோம். லைட்டாக கிரல் விட்ட மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஆல்ரெடி உரிக்கும் போது கொஞ்சம் விரல் விட்டுருக்கு, அது தவிர மீதி இருக்கிற முட்டையெல்லாம் கொஞ்சம் கிரல் விட்டுருக்கேன். இதை நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா சுண்டணும். இந்த மசாலா எல்லாமே நல்லா இறங்கணும் முட்டையில், அந்த அளவுக்கு நம்ம பிரட்டி எடுத்துக்க போகிறோம். இதுலேயே ஒரு 2-3-4 மினிட்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இது நல்லா பெரட்டாக சூப்பராக இருக்கும். ரசம் வச்சுட்டு இதை சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான், நம்ம சூப்பரான சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு. அந்தளவுக்கு உள்ள மசாலாஸ் எல்லாமே முட்டையில் இறங்கியிருக்கு. பாருங்கள் கிரேவி பார்க்கவும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். தூளில் சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா பெரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான முட்டை சுக்கா ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கருவேப்பிலை போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பொறுமையாக ஹேண்டில் பண்ணி முட்டையை திருப்பி விட்டாச்சு. சூப்பரான முட்டை சுக்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.